என்ன பண்றது, யாரோட பேசுறது? இதை பத்தி யார்கிட்டயாவது பேசினா கூட அவங்களும் என்ன மாதிரியே டென்ஷன் ஆயிடுவாங்க. டென்ஷன் ஆகிற விஷயம்னா டென்ஷன் ஆகிதானே தெரிவாங்க. ஆனா அதுக்காக பேசாமலும் இருக்க முடியாது. இவனுக்கு என்னாச்சு? வா போய் கேப்போம். அபி, என்னாச்சுப்பா? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? உங்களை பார்க்க வந்திருந்தேன், ஆனா நீங்க ரூம்ல இல்ல. அதான் இங்கேயே உட்காந்துட்டேன். ராக் ஸ்டார், நாங்க உன்னோட பாட்டி. மனுஷனோட கண்ணை பார்த்தாலே அவன் என்ன நினைக்கிறாங்கிற விஷயத்த எங்களால கண்டுபிடிக்க முடியும். உன் முகத்திலே டென்ஷனோட ரிப்போர்ட் எழுதி இருக்கே, விஷயம் என்னன்னு சொல்லுப்பா. இல்ல கிராணி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னமோ சொல்லுவ, எங்க பாட்டிங்க கூல் பியூட்டிஃபுல்னு. ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவ, ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கூட எல்லாத்தையும் மறைப்பியா என்ன? நான் ஒன்னும் மறைக்கல கிராணி. நான் உங்களுக்கு இது சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஏய், என்னாச்சு அபி? என்ன விஷயம்? அது பிரக்யா இருக்கல்ல, அவ எனக்கு பிரக்யா மாதிரியே தெரியல. ஐ மீன், எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவ என் பொண்டாட்டி. ஆனா அவ என்ன தொட கூட விட மாட்டேங்கிறா. அவ கிட்ட கூட என்ன சேர்க்க மாட்டேங்கிறா, என் கூட ஒழுங்கா பேச கூட மாட்டேங்கிறா. ஒவ்வொரு தடவை அவளை பார்க்கும்போது எனக்கு அவ பிரக்யாவே இல்லைன்னு தோணுதா? எக்ஸாக்ட்லி. என்னன்னா அவ பார்க்கறதுக்கு தான் பிரக்யா மாதிரி இருக்கா, ஆனா அவ பிரக்யா இல்ல. உனக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் அவ பிரக்யா இல்லைன்னு தான் தோணுது. அவ பேசுற விதத்தை பாத்திருக்கியா? அவ நடந்துக்கிற விதம் பாத்தியா? அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆனவ மாதிரியே இருக்க மாட்டேங்கிறா. கழுத்துல தாலி போட்டுக்க மாட்டேங்கிறா, நெத்தியில பொட்டு வச்சுக்க மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்ல, வளையல் கூட போட்டுக்க மாட்டேங்கிறா. அவ சுமங்கலியாட்டம் நடந்துக்கவே மாட்டேங்கிறா. அவ என்னமோ அவளுக்கு கல்யாணமே ஆன மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறா. உங்களுக்கும் அப்படிதான் தோணுதா? ஏதாவது பண்ணி ஆகணும், ஆனா என்ன பண்றது? அபி, நீ போய் அவளோட பேச. என்ன? அவளோட போய் பேசு, கேளு என்ன நடந்து போச்சு, ஏன் சுமங்கலி மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறேன்னு கேளு. ஒருவேளை அவ கோவமா இருக்கானா அவளை சமாதானப்படுத்து. அது மட்டும் இல்லாம அவளுக்கு புரிய வை, அவ உன்னோட பொண்டாட்டி, சுமங்கலி மாதிரி அவ இருக்கணும். இத பாருப்பா, அவ இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இன்னைக்கு நீ அவகிட்ட போய் கல்யாணம்னா என்னன்னு அவளுக்கு புரிய வை. கல்யாணத்தோட முக்கியத்துவத்தை சொல்லு. இங்க பாரு, ஒரு சுமங்கலிக்கு தான் சுமங்கலின்னு காட்டுற எல்லா விஷயமே முக்கியம்னு சொல்லு. மாட்டிக்கினியா பொன்னி? இந்த அபிஷேக்கு குங்கும டப்பாவை எடுத்துன்னு வந்திருக்கான். இப்ப என்ன பண்றது? நீ நல்லா மாட்டிக்கின. அது நீ ரெடியாகிறத பார்த்தேன், உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சேன். உனக்கு தான் இந்த சுமங்கலி மாதிரி ரெடி ஆகிறது பிடிக்குமே, அதுவும் உனக்கு என் கையால
பொட்டு வைக்கிறதுனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல பிரக்யா. ஸோ அதனால தான் நீயா கேட்கறதுக்கு முன்னாடி நானே இந்த வேலையை பண்ணலான்னு நினைச்சேன். அதனால தான் நான் இப்போ இந்த குங்குமத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இல்ல இல்ல ஆ, அது அது வந்து இப்ப வேணாம். இன்னும் நான் ரெடி ஆகலையே. இன்னும் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். என்னன்னு கொடுத்துட்டு போங்க. அப்படியா? இன்னும் ரெடி ஆகணுமா? நீ முதல்ல ரெடி ஆயிடு, நான் அதுக்கப்புறம் குங்குமத்தை வச்சு விட்டுறேன். ஆனா அதுக்கு இன்னும் நிறைய நேரம் ஆகும். உங்களுக்கு அதுக்கு சிரமம். என்னடா கொடுங்க அத. ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட நிறைய டைம் இருக்கு. ம்? நீங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. எனக்கு எனக்கு இந்த குங்குமத்தை என்ன? அல்லர் அல்லரா? ஜி ஜி அல்லர் ஜியா? என்ன சொல்ற? அல்லர் ஜி. அதாவது குங்குமம்னா எனக்கு அலர்ஜி. குங்குமம் வச்சுக்கினா நெத்தியில ஒரு மாதிரி ஆயிடும். அப்புறம் அரைக்க ஆரம்பிச்சிடும். அலர்ஜி? அதான். என்ன பேசுற நீ? எப்பவுமே நீ தான் சொல்லுவ சுமங்கலிய தெரியப்படுத்துற விஷயங்கள்ல தான் சுமங்கலியோட பலம் இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது எது உனக்கு எனர்ஜி கொடுக்குதோ அது அலர்ஜியா எப்படி மாறும்னு சொல்லு. நேரம் சரியில்லைன்னா கொடுக்கும். என்ன? இல்ல இங்க பாருங்க. சொல்லு. முதல்ல எல்லாம் இப்படி இல்ல. இதோ இந்த டப்பா இருக்குல்ல, இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. நீங்க எங்க ஃபீல் பண்ண போறீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லல. அதனால நான் நான் வெளில போய் புது டப்பா வாங்கின்னு வந்து அப்புறம் குங்குமம் வச்சுக்கிறேன். சரியா? இத என்னடா கொடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னைக்கு இதை வச்சுக்க. நாளைக்கு நான் புதுசா வாங்கிட்டு வரேன். ஒரு நாள் வச்சுக்கிட்டா என்ன ஆயிட போகுது? இல்ல மோரோவர் இதுக்கு முன்னாடி கூட நீ இந்த குங்குமத்தை தானே வச்சுக்குவ. அப்ப உனக்கு எதுவும் ஆகலையே. ஆச்சா என்ன? இல்ல அது அது வந்து அப்ப ஆகலனா இப்ப எப்படி ஆகும்? இந்தா. இவரு வைக்காம விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? இது பாருங்க, நான் தான் சொல்றேன்ல ப்ராப்ளம் இருக்கு. இது இது எனக்கு ரொம்ப எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நான் தான் சொல்றேன்ல. இதை நீ முதல்ல வச்சுக்க. இன்னும் நீங்க வச்சுக்கன்றீங்க. ஏன் உங்களுக்கு புரியல? விடுங்க.
எதுக்குமா நீ என்னண்டு இப்படி விளையாடுற? நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் என்னை இழுத்து விட்ட. என்னால இதுக்கு மேல முடியாது, நான் உன்னாண்ட சொல்லிட்டேன். அந்த அந்த பிறகியோட எடுத்துக்கிட்டு நான் எப்படி அங்க இருக்க முடியும் சொல்லு? அந்த புருஷன் பொண்டாட்டி உறவு எவ்வளவு அழகா இருந்திருக்கும். அந்த அழகான உறவை நான் எப்படி ஆர்ப்பேன்? நானும் ஒத்துக்கிறேன், இது எல்லாத்தையும் நான் என்னோட 2 பசங்களுக்காக பண்ணிதான் ஆகணும். ஆனா நான் என் 2 குழந்தைங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக மத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது நல்லா இருக்காதுல்ல. நான் ரொம்ப ரொம்ப தப்பு பண்றேம்மா. இது ரொம்ப தப்பான வேலை. ஆனா இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல. அந்த பிறகு அவ அபிஷேக் கிட்ட இருந்து எதுக்கு பிரிச்ச? அப்புறம் என்ன அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு வந்தது ரொம்ப தப்பு. அந்த பிறகு அங்க இருக்கிறது தான் சரி. அவங்கள தயவு செஞ்சு இங்க திருப்பி அனுப்பிடு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்புறம் என் 2 பசங்களை என்கிட்ட இருந்து எதுக்குமா பிரிச்ச? அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? அந்த பிசாசுங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்குதுங்க. சேரங்காலம் அடிபட்டு இருந்துச்சு, அது சரியாயிடுச்சுன்னு கூட எனக்கு தெரியலம்மா. சித்ரா ஒழுங்கா சாப்பிடலான்னு கூட தெரியல. சேர இதயத்துல ஓட்ட இருக்கு, அவனை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம், அதுவும் முடியல. அம்மா அந்த 2 பேரையும் என்னோட ஒண்ணு சேர்த்துறமா. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. என் 2 பிள்ளைங்களையும் என்னோட ஒண்ணு சேர்த்து வச்சிருமா. அம்மா என் மேல கருணை காட்டு. எப்படியாவது அந்த அபிஷேக்கோட நம்பிக்கைய உண்மையாக்கிடுமோ உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவருக்கு அவரோட பிறகியா உயிரோட இருக்கான்னு நம்பிக்கை இருக்குல்ல. அவங்கள எப்படியாவது அபிஷேக் கிட்ட திரும்ப உயிரோட சேர்த்துருமா. எவ்வளவு நாளைக்கு தான் நான் போய் சொல்லிட்டு இருக்க முடியும்? நீதான் பாத்துன்னு இருக்கல பிறகு ஏன்னா அவருக்கு எவ்வளவு லவ்னு. வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும், முக்கியமா அந்த அபிஷேக்கு இன்ன வரைக்கும் பிறகு அவன் மறக்காம இருக்காரு. என்ன வேற அவங்களுக்கு ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப நிலைமை என்ன ஆகும் சொல்ல? அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் ஒரேடி ஆஃப் ஆயிடுவாங்க. அந்த அந்த பிறகியாதான் இந்த இந்த வீட்டோட பெரிய சந்தோஷமே. அவங்களை எப்படியாவது கூட்டிட்டு வாமா. தயவு செஞ்சு அவங்கள இவங்களோட சேர்த்துருமா.
மேம் மேம் சீக்கிரம் வாங்க மேம். சுஷ்மா இப்படி கத்துறீனா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். அதுக்கப்புறம் என்னால யாருக்கும் வைத்தியம் பார்க்க முடியாது. சாரி மேம், பட் அது முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. மேம் அந்த பொண்ணுக்கு நினைவு வந்துருச்சு. வாட்? எஸ் மேம், அவங்க விரல் இப்ப அசைஞ்சது மேம். இவ்ளோ நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு நினைவு வந்துருச்சா? எஸ் மேம், நீங்க இப்ப சீக்கிரம் வாங்க. மேம் இங்க பாருங்க, கண்ணை தரங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. உங்களோட உங்களோட ஃபேமிலி எங்க இருக்கு? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உங்க ஃபேமிலிக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. பாத்தியா, இவங்க பேச மாட்டாங்க. கண்டிப்பா அது உன் கற்பனையா தான் இருக்கும். இல்ல மேம், கண்டிப்பா அது என்னோட கற்பனை கிடையாது. நான் என் கண்ணால பார்த்தேன். நான் இங்கதான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இவங்களோட விரல செய்யறத நான் என் கண்ணால பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு நீ கிளீன் பண்ணிருக்கும் போது தெரியாம பெட் ஆடி இருக்கலாம். பெட் ஆடினதுனால அவங்க விரல் அசைஞ்சிருக்கலாம்ல. இல்ல மேம், அவங்களோட விரல் அசைஞ்சது. மேம் நான் இங்க கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நான் இவங்களோட விரல் அசைறத நான் இங்க பார்த்தேன். இதுக்கப்புறம் இவங்கள ஏதாவது ஒரு மிராக்கல் தான் காப்பாத்த முடியும். பாவம் இவங்க. யார் இவங்க, எங்க இருந்து வந்தாங்கன்னே புரியல. இவங்க ஃபேமிலி ஆளுங்க எல்லாரும் எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்கல்ல. மேம் இவங்க உங்களுக்கு எங்க கிடைச்சாங்க? நாங்க ஒரு கிராமத்துல மெடிக்கல் கேம்ப் போட்டிருந்தோம். அங்க நான் போயிருந்தேன். அங்க இருக்க ஆத்துல தான் இவங்க மயங்கி கிடக்கிறத நாங்க பார்த்தோம். இவங்க வயித்துல புல்லட் இருந்தது. ரொம்ப ரத்தம் போயிருந்தது. ஆனா மூச்சு மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் ஏதோ ஒண்ணு பண்ணி புல்லட் எடுத்துட்டேன். ஆனா இவங்களுக்கு நினைவு மட்டும் வர வைக்க முடியல. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் இவங்க இப்படிதான் இருக்காங்க. இவங்களால என் கூட பேசவும் முடியல. இவங்க கிட்ட என்னால எதுவும் கேட்கவும் முடியல. எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. நீங்க முதல் தடவை இவங்களை கூட்டிட்டு வந்தப்போ அவங்க கழுத்துல தாலி இருந்துச்சு. அப்படின்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இன்னைக்கு இவங்களோட விரல் அசைஞ்சிருக்குன்னா இவங்க ஹஸ்பண்ட் இவங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்களோ? மெடிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் நம்பாதுமா. ஆனா நான் நம்புறேன். மனசார நம்மள ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா நம்ம மனசுக்கு தெரியும். யாராவது இவங்களை நினைக்கிறாங்களோ என்னவோ. எனக்கு தெரிஞ்சு இவங்க அவங்களுக்காக தான் உயிரோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லனா இவ்ளோ ரத்தம் போனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி உயிரோட இருக்க முடியும்? ஆச்சரியமானதுதான். அப்படின்னா இவங்களுக்கு சாகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இவங்களோட வில் பவர் தான் இவங்களை உயிரோட வச்சிருக்கு. யாரையோ பார்க்கணும்னு இவங்க மனசு துடிக்குது. மேம் ஒருவேளை இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்களை அவ்வளவு லவ் பண்றாங்களோ என்னமோ. அண்ட் அவங்களோட லவ் தான் இவங்களை இன்னும் உயிரோட வச்சிருக்கு போல. சரி, நான் இப்ப கீழே போறேன். இன்னும் நான் பார்க்க வேண்டிய பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. நீ இவங்கள நல்லா பாத்துக்க, சரியா? அண்ட் இதுக்கப்புறம் ஏதாவது மூவ்மெண்ட் இருந்தா எனக்கு உடனே சொல்லு. கடவுளே, ப்ளீஸ் இவங்களுக்கு முழிப்பு வருவே. இவங்க ஹஸ்பண்ட் இவங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஃபேமிலி இவங்களை பத்தி எவ்வளவு கவலைப்படுறாங்கன்னு தெரியல. இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்திருப்பா.